ரகசியத்தை சொல்லி தரலையே, ஒரு மாரிஃபா சொல்லி தரலையே, ஒரு இல்ம லதுன்னி சொல்லி தரலையேன்னா அந்த ஷேக் பார்த்தாரு. அப்படியா, உனக்கு ஒரு ஞானம் வேணுமா? ஆமா, நீ ஒரு வேலை செய்ய, நேர ஆத்தங்கரைக்கு போ. எங்க? ஆத்தங்கரைக்கு போ. இந்த ஆத்தங்கரையில போய் நின்னுட்டு இந்த ஆத்துல இருக்க மீனுங்கள்ல ஒரு மீனை கூப்பிடு, வரும். இந்த மீனை கூப்பிட்டேன்னா இந்த மீன் வரும். வந்தவன் அந்த மீனு கிட்ட, நீ எங்கிட்ட கேட்ட பாரு, அதை நான் கேட்க சொன்னேன்னு அந்த மீன்கிட்ட கேடு, ஒரு மாரிஃபா சொல்லித்தானு, ஒரு மீன் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு அனுப்பிவிட்டார். இவன் நேரம் ஆத்தங்கரைக்கு வந்தான். கரையில நின்றுட்டு ஒரு மீனை கூப்பிட்டான். மீன் வந்துச்சு. என்ன? என் ஷேக் அனுப்பி விட்டாங்க. நல்லது, என்ன விஷயம்? ஒரு மாரிஃபா சொல்லி தர சொன்னாங்க. ஓ, அல்லாவை பற்றிய ரகசியமானு கேட்டுச்சு. ஆமான்னா, அல்லாவை பத்தின ரகசியம் சொல்றதுன்னா அதை பரிசுத்தமான நிலையில, பரிசுத்தமான வாயால, பரிசுத்தமான எண்ணத்தை கொண்டு சொல்லணும். ஆனா நான் இப்பதான் என் பஞ்சாதியோட ஜிம்மா செஞ்சுட்டு குளிப்பு விதியாகி உசுலுடைய நிலையில இருக்கிறேன். தண்ணியை தேடிட்டு இருக்கேன். தண்ணி கிடைச்சு குளிச்சு முடிச்ச உடனே நான் உனக்கு ஒரு மாரிஃபா சொல்லி தரேன்னு அந்த மீன் சொல்லிச்சு. அப்ப இவன் யோசிச்சான், இந்த மீன் எங்க இருக்கப்போ? இப்படித்தான் நம்மளால தேடிக்கிட்டு இருக்கிறான். அல்லாவை தேடுறவங்க சில பேர் இப்படித்தான் தேடிக்கிட்டு இருக்கான் அல்லாவை. ஷேக் வேண்டாம், நபி வேண்டாம், வலி வேண்டாம், ரசூலுல்லா வேண்டாம், மௌலூது வேண்டாம், வசீலா வேண்டாம், பாத்தியா வேண்டாம், ஜியாரத்து வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை, அல்லாஹ் மட்டும் போதும். யார் மட்டும் போதும்? அல்லாஹ் மட்டும் போதும். அப்படி உட்கார்ந்து ஒரு கும்பல் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளிவாசலுக்குள் சிந்தித்தது. அப்படி ஒரு கும்பல் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளிவாசலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சிந்தித்தது. அப்படி சிந்தித்த கும்பல் வேறு யாரும் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள். சாமானியர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள் சிந்திக்கிறார்கள் அல்லாஹ்வை குறித்து. எதேச்சையாக வந்து வருகை தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிக்குள் வந்த நபிகள் அவர்கள் தலை குனிந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தோழர்களில் ஒருவரை தட்டி எழுப்பி நபிகளார் கேட்கிறார்கள், தோழரே என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலை விட்டு விட்டா? அல்லாஹ்வை குறித்து நீங்கள் சிந்திக்கிறீர்கள், ரசூலை விட்டு விட்டா? அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகளை விட்டுவிட்டா எப்படி சிந்திக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இப்படித்தான் இப்லீஸும் சிந்தித்தான். இப்படித்தான் இப்லீஸும் சிந்தித்தான். விளைவு சபிக்கப்பட்டது மட்டுமல்ல, எடுத்து எறியப்பட்டான். இறைவனுடைய அருள் பார்வையில் இருந்தே துரத்தி அடிக்கப்பட்டான். வெறும் இறைவனை சிந்திக்கின்றவனுடைய விலை இதுதான் என்றால் அல்லாஹ் மட்டும் போதுகிற என்று சொல்லுகிற தரீகாவாதிகள். அதே நேரம் அல்லாஹ்வுடைய ரசூலை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுகின்றவர்களை தங்களுடைய நேசர்களாக எடுத்துக் கொள்கிறவர்கள். அல்லாஹ் இவர்களை நேசிப்பானா? கண்ணியம் மிக்கவர்களே, இறைவனுடைய உணர்வை ஒருவன் பெறுகிறான் எப்போது தெரியுமா? தன் ரசூலை நெருங்கி செல்கிறவோ. ஏன் எல்லாவற்றுக்கும் ரசூலை கொண்டு வந்து முன்னிறுத்துகிறீர்களே, என்ன விஷயம்? ரசூல் இல்லாமல் அல்லாஹ்வை உன்னால் சிந்திப்பதல்ல, நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த ரசூலை பற்றிய கணிப்பு, அவர்களை விசுவாசித்த விசுவாசிகள் தரப்பில் இருந்து நமக்கு தரப்படுகின்ற கணிப்பு எப்படி? அந்த ரசூல் ஒரு பைத்தியக்காரனை விட கேவலமானவன். அந்த ரசூலுக்கு வழங்கப்பட்ட அறிவு மதலை பிள்ளைக்கும்,
இப்லீசுக்கு வழங்கப்பட்ட அறிவை விட மிக குறைவான அறிவு மட்டும்தான் வழங்கப்பட்டது என்று சொன்னார்களே. கண்ணியம் மிக்கவர்களே, இவர்கள் தான் அந்த ரசூலை பற்றி சிந்திக்கிறவர்கள். அந்த ரசூலின் வழியாக இப்படி ஒரு ரசூல் சிந்திக்கப்பட்டால், நான் தெரியாமல் கேட்கிறேன், இப்படித்தான் அந்த ரசூல் இருந்தார் என்று ஒரு வாதத்திற்கு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாக்கப்பட்டால் இதனுடைய விபரீதம் எங்கு போய் முடியும் தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, இது ரசூலை பாதிக்கின்ற விஷயம் அல்ல. நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் ரசூல் நிந்திக்கப்படுகிறார் என்று. சத்தியமாக இல்லை. இதிலே ரசூலை நிந்திப்பதற்கு வேலை என்ன இருக்கிறது? ரசூல் தன் இறைவனை பிரதிபலிக்கிற வெறும் கண்ணாடி மட்டும்தான். அந்த ரசூலை பார்த்த போது ஒருவர், அந்த ரசூலுடைய அறிவு இப்லீசுடைய அறிவை விட மிக குறைவாக ஒருவருக்கு தெரிந்தது என்று சொன்னால், அந்த ரசூலுக்குள் பிரதிபலித்த அறிவு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்போது யாருடைய அறிவை இப்லீசுடைய அறிவுக்கு குறைவானது என்று இவர் திட்டம் சொன்னார்? ரசூலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் கவனியுங்கள். அப்படி இல்லை என்றால் இதே ஈதுல் லுஹா பக்ரீத்தினுடைய பெருநாளுடைய தொழுகை முடிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இல்லத்திற்கு வந்து ஏகி தன்னுடைய குர்பானிக்குரிய பொருளை அறுத்து பலியிடுவதற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் பெருமக்களில் சிலர் நபிகளாரை முந்திக் கொண்டு தங்களுடைய குர்பானிக்குரிய பிராணிகளை அவர்கள் அறுத்தார்கள். இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. கொஞ்சம் கவனியுங்கள். அவர்கள் செய்தது தவறல்ல. அவர்களும் அதே உதஹியாவை தான் கொடுக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னார். எப்படி சொன்னார்? கொஞ்சம் கவனிக்க வேண்டும். கண்ணியம் மிக்கவர்களே, தன்னுடைய ரசூலை அவன் தனக்கு அந்நியமானவர் என்று அவன் ஒதுக்கி வைத்திருந்தார். நானும் நீங்களும் ஒதுக்கி வைத்திருப்போம். ஆனால் அவன் தன் ரசூலை ஒதுக்க மாட்டேன் என்கிறான். கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அவன் தன் ரசூலை ஒதுக்கி வைத்திருந்தால் நீங்களும் நானும் ஒதுக்கி விடலாம். ஆனால் அவனே ஒதுக்க முடியவில்லை என்கிற போது, அவனே தன் ரசூலை எல்லாவற்றிலும் இணைத்து பேசிக் கொண்டிருக்கிற போது நாம் என்ன செய்வோம்? நாமும் அந்த பாதையில் தானே செல்ல முடியும். அவன் சொல்கிறான், ஓ தோழர்களே, ஓ என் நபியினுடைய தோழர்களே, என் நபிக்கு முந்திக் கொண்டு நீங்கள் உங்களுடைய உதஹியாவுடைய பிராணிகளை அறுத்து பலியிட்டீர்கள். இப்படியா சொன்னான்? இல்லை. அவன் சொல்லுகிற எச்சரிக்கையை பாருங்கள், எப்படி அவன் வார்த்தையை வெளியே கொண்டு வருகிறான் என்று. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு. இந்த இடத்திலே விசுவாசிகளே என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் யாரை விசுவாசித்தவர்கள் என்று? அல்லாஹ்வை, யா ரசூலையா? கொஞ்சம் கவனியுங்கள். விஷயம் யாரை குறித்து பேசப்படுமோ அவரை குறித்து தானே விசுவாசத்தினுடைய பிரச்சனை பேசப்படும். இங்கே விஷயம் ரசூலுல்லாஹ்வை குறித்து பேசப்படுகிறது. ஆகவே யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வாக்கியம் இறைவனை நோக்கி திருப்பப்பட முடியாது, மாறாக ரசூலை நோக்கி திருப்பப்படுகின்றது. ஓ என் ரசூலை விசுவாசித்த விசுவாசிகளே, லா துகத்திமு சொல்கிறான் அல்லாஹ். லா துகத்திமு, நீங்கள் முந்த வேண்டாம், நீங்கள் முந்தாதீர்கள். யார முந்தாதீர்கள் சொல்றா? இப்ப யார முந்திக் கொண்டவர்கள் உதஹியா கொடுத்தாங்க? சஹாபாக்கள் தாங்க. யார முந்திக் கொண்டு தங்களுடைய உதஹியாவை கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ்வை முந்திக் கொண்டு கொடுத்தாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் வேற, அல்லாஹ் வேற. இப்ப அல்லாஹ் சொல்றான், பிரச்சனையை சால்வ் பண்றான், டெஃபினேஷன் பண்றான், கிளாரிபிகேஷன் பண்ணி கொடுக்கறான். எப்படி பண்ணி தரான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ என் ரசூலுடைய விசுவாசிகளே, லா துகத்திமு, நீங்கள் முந்தாதீர்கள். யாரை? பைன யதையில்லாஹ, உங்களுடைய அல்லாஹ்வை நீங்கள் முந்தாதீர்கள் என்கிறான். அல்லாஹ்வை முந்த முடியுமா எவனாவது? அல்லாஹ் எப்பயாவது உதஹியா கொடுத்திருக்காங்க? அல்லாஹ் குர்பானி கொடுத்திருக்கானா எப்பயாவது? இப்ப குர்பானி கொடுக்க போறது யாரு? ரசூலுல்லாஹ். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஓ என் தோழர்களே, ஓ என் ரசூலுடைய விசுவாசிகளே, என் ரசூலை நீங்கள் முந்தியது, என் ரசூலை முந்தியது அல்ல, என்னை முந்தியது என்கிறான். லா துகத்திமு பைன யதையில்லாஹ, நீங்கள் உங்களுடைய ரசூலை நீங்கள் முந்தறதுக்கு முன்னாலேயே என்ன முந்திட்டீங்க. ஏன்? அந்த ரசூலுக்குள் நான் தான் கட்டளை இட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ரசூல் என்னை பிரதிபலிக்கின்ற என் கண்ணாடி.
அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவினுடைய கொள்கையை சார்ந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இப்ப இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு